கர்த்தருடையதாக இந்த வேதவசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தர் என்பதாக இந்த வசனம் சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றார். நம்ம கர்த்தருக்கு எவ்வளோ காணிக்கை செலுத்தலாம். நான் சவுல் அநேக காணிக்கைக்காக சில ஆர்டர் வைக்கும்போது கூட அவர் சொல்றாரு, அந்த காணிக்கையை விட எது முக்கியம்னா கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேளையில் நம்மளும் அநேக காணிக்கை கொடுக்கலாம். சர்ச்சைக்கு வந்து காணிக்கை கொடுக்கலாம், ஊழியத்துக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அது நம்ம கொடுக்கறனால கர்த்தர் கொடுக்க சொல்லியிருக்காரு, ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஆனால் அதை விட பிரதானம் எதுன்னா கீழ்ப்படிதல். சவுல் வந்து காணிக்கைக்குன்னு சொல்றாரு, ஆனால் கீழ்ப்படி இல்லாதனால அவர் ராஜ்யமே அவர்கிட்ட போயிட்டு. இந்த வேலையில் நம்மளும் காணிக்கை கொடுத்துட்டோம், சில விஷயம் கொடுக்குறோம் அப்படி நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு இருப்போமானால் நம்மளும் கைவிடப்படலாம். நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவருக்கு பிரியமாக இருக்க கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். நம்மளாக நான் காணிக்கை கொடுக்குறேன், அதை கொடு, இது சர்ச்சைக்கு இது கொடுக்குறேன், எல்லாம் கொடுத்துட்டு நான் இவ்வளோ காணிக்கை கொடுக்குறேனே ஆண்டவரே அப்படி சொன்னால் உங்களை அறியேன்னு சொல்லுவார். சவுல் பண்ணது அநேக ஆட்டு தொழுத்தெல்லாம் கொண்டு காணிக்கை வச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கர்த்தர் அவ்வளோத்துமே அதை வேண்டாம் கொல்ல சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கொண்டதுனால அவர் ராஜ்யபாரமே அவர் விட்டு போயிட்டு. இந்த வேளையில் நம்மளும் அநேக காணிக்கை கொடுக்கலாம், சர்ச்சை கொடுக்கலாம், ஒழித்து கொடுக்கணும், கொடுக்கணும் வேதத்தின்படி. ஆனால் அதை விட பிரதானம் கீழ்ப்படிதல். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். அவர் சொன்ன மாதிரி கர்த்தர் சொன்ன மாதிரி வாழ்வதற்கு கீழ்ப்படிவோம். கண்டிப்பாக அவர் சத்தத்துக்கு கீழ்ப்பட்டு பரிசுத்தத்தோடு எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தத்தோடையும் சாட்சியோடு வாழ்ந்துட்டு காணி கொடுப்போமானால் கண்டிப்பாக நம்ம அசைக்கப்படுவதில்லை. பூமியில் சாட்சியோடு வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்போம். இந்த பூமியில் கர்த்தர் சாட்சியோடு வாழ்க்கை பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயம் வராக. ஆமென்.